தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட்டுக்குரிய கட் ஆஃப் அப்படின்றது இந்த 2025ல குறையுமா, அதிகமாகுமா அப்படின்ற கேள்வி நிறைய மாணவர்கள்ட்ட இருக்கு. கட் ஆஃப் பொறுத்து கட் ஆஃப் அப்படின்றது எதை பொறுத்து நிர்ணயம் பண்றாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோல நிறைய குடுத்துருக்கோம். என்னன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளோ பேர் அட்டெண்ட் பண்றாங்க. அதுல கொஸ்டின் பேப்பருடைய அந்த அ டிஃபிகல்டி லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிஃபிகல்டி லெவல் எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? கஷ்டமா இருந்ததா? அப்படின்றது. ஸோ இது எல்லாமே பொறுத்து தான் வந்து இந்த கட் ஆஃப் ஆனது நிர்ணயிக்கப்படுது. இப்படி 2021, 2022 இந்த 2 வருஷத்த கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது, 2021ல குறைவா இருந்தது. 2022ல கொஞ்சம் அதிகமானாலுமே, 2021க்கும் 22க்கும் வந்து 21ஓட 22ல குறைஞ்சு வந்தது கட் ஆஃப் அப்படின்றது. 21க்கும் 22 கம்பேர் பண்ணும்போது 22ல கம்மியாச்சு. 23ல கொஞ்சம் அதிகமாச்சு. 24ல இன்னும் அதிகமாச்சு. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 22ல குறைஞ்சு திரும்ப வந்து 23, 24க்கு ஏறி வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே எத சொல்லுது நமக்கு அப்டின்னா, கட் ஆஃப் அப்டின்றது வந்து ஒரே டைம்ல ஒரே மாரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்டின்றது நமக்கு தெரியும். ஆனா, நம்ம எந்த மாரி விஷயங்கள ப்ரிகாஷனா இருக்கணும், எந்த மாரி விஷயங்கள கவனமா இருக்கணும் அப்டின்றது ரொம்ப முக்கியம். இப்போ 2023க்கும் 24க்கும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது, 2023லேருந்து 24 கிட்டத்தட்ட அ ஹை ஜம்ப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து கட் ஆஃப் ஆனது அதிகமாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ இப்ப 2024க்கு ஓசி கேட்டகரில 651ல குளோஸ் ஆயிருக்கு. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, 620 அந்த ரேஞ்ச் 605, 608 அந்த ரேஞ்சுல இருந்தது வந்து, ஒரே டைம்ல வந்து 50 மார்க்கு கிட்ட அதிகமாச்சு. அப்போ எல்லா கேட்டகரியிலுமே வந்து 24ல வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் ஹியூஜ் இன்கிரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு தாறுமாறா இன்கிரீஸ் ஆகியிருந்தது. எல்லாமே 50 மார்க்கு, 80 மார்க்கு, அ ஓசி இது எஸ்சி, எஸ்டி கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 60 மார்க், 70 மார்க் அளவுலாம் இன்கிரீஸ் ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே நாம இத வச்சு டிசைட் அப்படின்றது பண்ண முடியாது. இருந்தாலும் நாம கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் எந்த மாரி ரேஞ்ச் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். அப்ப கட் ஆஃப் எப்படி இருக்கும்ன்றத நீங்களே புரிஞ்சுக்க முடியும். முதல்ல இந்த 2025ஓட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, குறையுமா அப்படின்ற கேள்விக்கு நமக்கு இப்ப ஆன்ஸர் தெரியாது. அதிகமாகுமானாலும் ஆன்ஸர் தெரியாது. நீட் எக்ஸாம் முடியணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீட்பேக் எப்படி வருது? எந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருந்தது? ஓவரால் கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி இருந்தது? இத பொறுத்தெல்லாம் வந்து நம்மள அ அ கொஞ்சம் அஸ்யூம் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். இன்கிரீஸ் ஆகுமா? குறையுமான்னு சொல்லிட்டு. ஆனா 2022லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து குறைஞ்சது, அப்புறம் திருப்பி ஏன் அதிகமாச்சுன்னா, நெறைய காரணங்கள் உண்டு. 2022ல வந்து புதிய காலேஜஸ்லாம் வந்தது. நெறைய சீட் வந்து இன்கிரீஸ் ஆச்சு. அதனால வந்து கட் ஆஃப் வந்து குறைஞ்சது. நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் அப்பியரிங் இன் தி எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது, கம்பேர் டூ 2021 கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்தனால, அங்க வந்து கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சு வந்தது. பட் அதுக்கப்புறம் இன்கிரீஸ் ஆயிட்டே போச்சு. ஏன்னா சீட் அதுக்கப்புறம் இன்கிரீஸ் ஆகல. 23ல சீட் அதிகமா வரல. 24க்கும் சீட் வந்து இன்கிரீஸ் ஆகல. ஏன்னா புதிய காலேஜ்கள் எதுவும் கிடையாது. சீட் இன்கிரீஸ் ஆகல. கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சு வரும்னு எதிர்பார்த்தாலும் இல்ல. அந்த மாரி சூழ்நிலை. 25க்கும் அப்படிதான் இருக்கு. இப்ப வரைக்கும் நமக்கு எந்த புதிய காலேஜஸும் கிடையாது. புதிய சீட்டும் கிடையாது. அப்ப ஆஸ் இட் இஸ் 2024ல என்ன இருந்ததோ, அதுதான் 2025லயும் இருக்கு. அப்ப 24க்கும் 23க்கும் 24க்கும் பார்க்கும்போது எப்படி கட் ஆஃப் இன்கிரீஸ் ஆச்சோ, கிட்டத்தட்ட ஸ்லைட்லி இன்கிரீஸ் இருக்கிற மாரி தெரிஞ்சாலும், எக்ஸாக்ட்டா நம்மளால இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். பட் நீங்க சேஃபஸ்ட் மார்க்கா 2024ல இருந்த மதிப்பெண் அட்லீஸ்ட் அதுக்கு மேல நீங்க இருக்கிற மாரி இருந்தா, அது உங்களோட சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். அப்படின்னா எந்த மார்க் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2024 உடைய ட்ரெண்ட் நான் சொல்றேன். ஓசி கேட்டகரிக்கு 651, பிசி கேட்டகரிக்கு 620, பிசிஎம் 612, எம்பிசி 603ல முடிஞ்சது. எஸ்சி கேட்டகரி 536, எஸ்சிஏ 463, எஸ்டி கேட்டகரி 488. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 2024ஓட கட் ஆஃப் எண்டுல வந்து கடைசியா முடிஞ்சது இதுதான். இத விட நீங்க பிளஸ்ல இருக்கிற மாரி பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேஃபஸ்ட் மார்க்கா இருக்கும். அட்லீஸ்ட் இந்த மார்க்ல இருந்தா கூட பரவால்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா? இன்கிரீஸ் அப்படின்றது இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாதுன்றதுனால தான், இதுதான் சேஃபர் கட் ஆஃபா நீங்க வச்சுக்கணும். இதுல இருந்து பிளஸ் இப்ப நான் சொன்ன மார்க்ல இருந்து நீங்க பிளஸ்ல இருக்கிற மாரி இருந்ததுனாவே போதுமானது. கட் ஆஃப் அதிகமாகுமா, குறையுமா அப்படின்றத விட்டுட்டு, அதிகமானாலுமே நம்மளால மார்க் எடுக்க முடியும் ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ்ல. ஏன்னா கவர்ன்மென்ட் காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கும். கட் ஆஃப் வந்து இன்கிரீஸ் அதிகமா இருக்கும். அப்போ இந்த மாரி சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ்ல நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க உங்க கட் ஆஃப்ன்றது இந்த இடத்துல ரொம்ப ப்ளே பண்ற விஷயமா கண்டிப்பா இருக்கும்.
மினிமம் மினிமம் அப்படின்றது நீங்க 630க்கு மேல இருந்தீங்கன்னா, 650 அல்ல 630 டூ 650 அந்த ரேஞ்சுக்கு அட்லீஸ்ட் இருந்தீங்க. குறைந்தபட்சம் இது நான் சொல்றது. அந்த ரேஞ்சுக்கு இருந்தீங்கன்னா, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரி எல்லாருமே வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க பிளான் பண்ணீங்கன்னாவே, உங்களால ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ்க்கு ஈஸியா எடுக்க முடியும்ன்றது நீங்க நிதர்சனமான உண்மையா இருந்துட்டு இருக்கு. பட் இத பிளான் பண்ணி நீங்க படிங்க. கட் ஆஃப்ன்றத பத்தி இப்போதைக்கு வொரி பண்ணாம படிக்கிற வொர்க்க மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். கட் ஆஃப் பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியாது. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.